இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கிற செட் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டு பார்த்துருக்கோம் இந்த சீரீஸில். அப்புறம் டப்பிள் பார்த்தோம். இப்போ தேர்ட் டேட்டா டைப் ஒன்று பார்க்க போகிறோம். அது பேர் செட். செட்டும் அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தான் சேவ் பண்ணும். பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அகெயின் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா டூப்ளிகேட்ஸ் சேவ் பண்ண முடியாது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஞாபகம் இருக்கும், லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணினோம். அப்புறம் டப்பிளுக்கு நார்மல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணினோம். இப்போ செட்டுக்கு க்ரியேட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் செட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இப்போ இங்கே அனிமல்ஸ் 1 அப்படின்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோம். கேர்லி பிரேஸில் 3 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இன்னொரு செட் க்ரியேட் பண்ணுறோம், அனிமல்ஸ் 2. அதுக்கு நம்ம செட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம். ரைட், ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான். ஒரு செட்டு க்ரியேட் ஆகும். இதர் நம்ம இந்த மாதிரி கேர்லி பிரேஸ் வச்சு பண்ணலாம், ஆர் இந்த செட் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். இது 2 எக்ஸாம்பிளும் நம்ம இப்போ பைத்தான் ஷெல்லில் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அனிமல்ஸ் 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கேர்லி பிரேஸில் கேட், டாக், அப்புறம் ஹார்ஸ். ஓகே, நம்ம ஒரு டூப்ளிகேட் வேணால் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ 4th ஒன்று கொடுக்குறேன். அகெயின் கேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கேர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது செட்டு க்ரியேட் ஆகிருக்கும். அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாகு, கேட், ஹார்ஸ் அகெயின் ஆர்டர், அது நம்ம இஷ்டத்துக்கு ஆர்டர் வரும். நம்ம ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் இது. ஸோ டாக், கேட் அண்ட் ஹார்ஸ் இருக்குது. நம்ம அகெயின் டூப்ளிகேட் ஒன்று கொடுத்துருந்தோம், அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா செட்டில் டூப்ளிகேட்ஸ் அலோட் கிடையாது. ஓகே, அது ஒரு மெயின் திங் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அனிமல்ஸ் 2 க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம அந்த செட்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே செட்டு மெத்தடுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். அது ஏன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் செட்டு மெத்தடுக்குள்ளே எலிஃபெண்ட், கமா, அப்புறம் லயன் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எரர் வரும். ரைட், ஏன்னா நம்ம செட்டுக்குள்ளே அகெயின் ஒரு இம்யூட்டபிள் லிஸ்ட்டு தான் கொடுக்கணும். ரைட், நம்ம அந்த டப்பிளில் பார்த்தோம் இல்லையா, இம்யூட்டபிள் எலிமெண்ட் தான் கொடுக்கணும். அப்போ அதை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ரைட், ஸோ அகெயின் இப்போ அனிமல்ஸ் 2 ஈக்குவல்ஸ் செட் மெத்தட், அகெயின் இன்னொரு ப்ராக்கெட்டில் எலிஃபெண்ட், அப்புறம் லயன். ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட் 1, அகெயின் 2 ஃபார் த செட். ரைட், ஸோ 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது எரர் எதுவும் இல்லை. இப்போ அனிமல்ஸ் 2 டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அனிமல்ஸ் 2 நமக்கு பார்த்திங்கன்னா செட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கேர்லி பிரேஸ் இருந்தால் அது ஒரு செட்டுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அனிமல்ஸ் 2 க்ரியேட் ஆகிடுது வித் எலிஃபெண்ட் அண்ட் லயன் ஆஸ் வேல்யூஸ். ஸோ நமக்கு 2 செட் இப்போ இருக்குது. ரைட், ஸோ இப்படி தான் நம்ம எதர் நம்மளே கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி சப்ளை பண்ணால் செட்டு க்ரியேட் ஆகும், ஆர் இந்த செட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னொரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அனிமல்ஸ் 2 டாட் அப்டேட் ஆஃப், அகெயின் நம்ம ஒரு இம்யூட்டபிள் வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே டப்பிள் மாதிரி தான் சப்ளை பண்ணோம். இப்போ நம்ம டைகர் அப்படின்னு ஆட் பண்ணுறோன்னா, டைகர் நம்ம டப்பிளில் பார்த்துருக்கோம், நம்ம ஒரு கமா கொடுக்கணும் எப்பயுமே. ரைட், இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்டேட் மெத்தட் கால் பண்ணுறோம். அதுக்கு இந்த வேல்யூ சப்ளை பண்ணுறோம். இது என்னென்னா ஒரு டப்பிள். ரைட், ஏன்னா ஒரு வேல்யூ ஃபாலோட் பை ஒரு கமா அப்படின்னா அது ஒரு டப்பிள். ரைட், அதை சப்ளை பண்ணுறோம். அப்படி சப்ளை பண்ணால் தான் அது ஆட் ஆகும். இப்போ அனிமல்ஸ் 2 பார்த்தோம்னா ஆல்ரெடி எலிஃபெண்ட் லைன் இருந்தது, இப்போ டைகர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் மெத்தட் கால் பண்ணும்போது நம்ம இது மாதிரி ஒரு டப்பிள் சப்ளை பண்ணோம், அதில் வேல்யூ சப்ளை பண்ணோன்னா அது ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு செட்டில் நீங்கள் நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி செட்டோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா, நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி இந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம். நம்ம யூனியன் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ 2 வேல்யூஸ் இருக்குன்னா அதை ஜாயின் பண்ணுறது, இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் தான். நம்ம யூனியனோட ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ பார்க்கலாம். ரைட்,
இப்போ இங்கே போயிட்டு நமக்கு 2 செட் இருக்குது, அனிமல்ஸ் 1 அண்ட் அனிமல்ஸ் 2. ஓகே, இப்போது அனிமல்ஸ் 1 டாட் யூனியன் ஆஃப் அனிமல்ஸ் 2 கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 செட்டும் ஜாயின் ஆனது உங்களுக்கு வரும், ரைட்? ஸோ இது மாதிரி இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸ் அது மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த காமன் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் செட் சப்போர்ட் பண்ணோம். ஜஸ்ட் யூனியன் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறதுக்காக தான் இதை ரன் பண்ணேன். இப்போ இதில் 2 செட்டும் யூனியன் ஆகி நமக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி செட்டில் இருக்கிற மற்ற என்ன மெத்தட்ஸ் இருக்குது நீங்கள் பைத்தான் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனி ஆஃப் தோஸ் ஆப்ரேஷன்ஸ், ரைட், அது வந்து செட்டை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் செட்டோட ஒரு யூனிக் ஃபீச்சர். ஸோ அகெயின் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் பார்த்துட்ருக்கோம். லிஸ்ட்டு பார்க்குறோம், டப்பிள், இப்போ செட் பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு வந்து டிக்ஷனரின்னு ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு டேட்டா டைப் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும். அதை நம்ம பிக் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நம்ம ப்ரோக்ராம் நல்லா எஃபிஷியண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். அதனால தான் நம்ம இந்த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த செட்டோட எக்ஸாம்பிள்ஸோ நீங்கள் பைத்தன் ஷெல்லில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.